மாஷா அல்லாஹ். இன்னைக்கு காலையில மணி 6:10 பாலைவனமா இருந்தது. கேள்வி கணக்கு இல்லாத பாலைவனம், ஒண்ணுமே இல்லாத மலையடியா இருந்தத எப்படி அல்லாஹு தாலா உலகத்துடைய செல்வத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து கொட்ட வச்சு எப்படி அல்லாஹு தாலா எப்படி சிறப்பாக்கியிருக்கான்னு பாருங்க. கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று நம்பி நடக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பூமியை அல்லாஹ் எவ்வளவு அழகா செழிப்பா வாழ வச்சிருக்கான். அதுல பணி செய்யக்கூடிய ராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும். மக்கள் எப்படின்னா எதையுமே கேட்க மாட்டாங்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்யறாங்க. அவங்க சவுண்ட் அதிகமா பேசுறாங்க ராணுவம். ஆனா அந்த சவுண்டை பார்த்தோன்னா பயப்படுற மாதிரி இருக்கு. ராணுவம் குலைஞ்சு பேச முடியாது, பயந்து பேச முடியாது. அது அவர்களுடைய இயற்கை, அவர்களுடைய வழிமுறை. ஓகே, அப்படி தைரியமா அந்த மாதிரி பேசுறாங்க, மிரட்டி பேசுறாங்க. அதை கேட்டுட்டு மக்கள் பயப்படுது. ஆனா ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்றாங்க, அருமையா கண்ட்ரோல் பண்றாங்க. அதை பார்த்தோன்னே இந்த ஏற்கனவே ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அப்போ கூட நான் தவறா விளங்கினேன். இது என்ன இந்த மாதிரி வந்த டூரிஸ்ட் அந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இன்னைக்கு ஒரு ராணுவ வீரர் 2 பேர் நின்றாங்க. அவரை பார்த்து சொன்னேன், உங்களுடைய சேவையை பார்த்தோன்னே நான் மலைச்சு நிற்கிறேங்க அப்படின்னு. அப்படியே என்ன அப்படின்றார். நான் சொன்னேன், உங்களுடைய சேவை இவ்வளவு பொறுமையா இவ்வளவு அழகா நீங்க ஹேண்டில் பண்றீங்க, நான் பார்த்துட்டு மலைச்சு நிற்கிறேங்க. இது எனக்கு ஆனந்தமா இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட வாழ்க்கை கொடுக்கணும், உங்களுக்கு நிறைவா பறக்கத்தை தரணுன்ட்டு அவர்கிட்ட தோசை சிரிச்சுக்கிட்டு தலையாட்டினாங்க. நம்ம அரபி நல்லா பேச தெரிஞ்சதுனால அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் அவர்கிட்டே சொன்னேன், அல்லாஹ் பாரிக் ஃபீக், அல்லாஹ் தெவுல் உமரக், மாஷா அல்லாஹ் இந்த சுகுல் குல்லு மஸ்பூத், அல்லாஹ் இரஹம் பீக் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த மாதிரி சொன்னேன்னு. ஏண்டா எப்போதுமே மனுஷனுக்கு நம்ம நன்றி செய்யணும். மனுஷன் இறைவன் நம்மளுக்கு படைச்சிருக்கான், இறைவன் சலாமத்தா கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கும் போது அல்லாஹ் தாலா நம்மளுக்கு எல்லா வாய்ப்பையும் கொடுத்தான்னு அந்த இறைவன் கொடுத்ததுக்கு நம்ம நன்றி செய்யறதா நம்மளுக்கு ஒருத்தரை வச்சு வேலையை கொடுக்குறான். அவங்களுக்கு நம்ம சந்தோஷமா நன்றி செஞ்சிடணும். நம்ம அவங்களுக்கு நன்றி செய்யலைண்டாக்கா இறைவனுடைய முன்னாடி என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் நமக்கு சும்மா பசியா இருக்கும்போது சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. சாப்பாடே விட்டுருங்க, தண்ணி கொடுக்குறாரு. அந்த தண்ணி எவ்வளோ பெரிய நியாமத்து, அல்லாவுடைய அருக்கொடை, அல்லாவுடைய கிஃப்ட்டு. அதை நம்ம அவங்க கொடுக்குறவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதை எங்களுக்கு கொடுத்து எங்கள் மன மகிழ்ச்சி ஆக்கி வச்சிய, உங்களையும் எல்லாம் இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக வைப்பான்னு சொல்லிட்டு அழகிய முறையில் சொல்லணும். அது சொன்னா தான் நம்ம நன்றி செஞ்சோன்னு ஆகும். மனிதனுக்கு நன்றி செய்யலைண்டாக்கா படைச்ச இறைவனுக்கு எப்படி செய்வான்? படைச்ச இறைவன் நம்மளை கை கால் சலாமத்தா எத்தனோ லட்சக்கணக்கான பிறவிகள் பிறந்திருக்குது, உயிர்கள். அதில் நம்மளை மனசனா உயர்ந்த படைப்பாக படைச்சிருக்கான் அல்லாஹாலா. அப்படி படைச்சும் இந்த மலக்குமார்கள் இருக்காங்கல்ல, அவங்கள் மட்டும்தான் தப்பு செய்ய மாட்டாங்க, பாவமற்றவர்கள். நம்ம மனிதர்கள் பாவம் செய்ய தான் செய்வோம். இது இயற்கை ஆண்டவன் கொடுத்துருக்கிறது. அதனால அல்லாஹாலா நம்மளை பறக்கச் செய்வான். நீங்க எதுக்கும் கவலைப்படாம என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு தாய், பெத்த தாய் என்னத்தான் புள்ள தப்பு செஞ்சாலும் அடிக்காது, பிரியமா இருப்பாங்க. என்னத்தான் தான் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாசமா இருப்பாங்க. அதை விட பல லட்சம் மடங்கு பாசமான இறைவன் நம்மளை மன்னிச்சுவான் எப்போதுமே. நம்ம அவனை தவிர வேற யாரும் வணங்குறதுக்கு இல்லை. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதர் அப்படிங்கிற வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய நீயே அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர்கள் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தூதர் அப்படின்ட்டு நம்ம ஈமான் கொண்டுட்டோம்னால தப்பு செஞ்சதுக்கு தண்டனை. தண்ணி குடிச்சவனுக்கு உப்பு குடிப்பு, தண்ணி உப்பு திண்டவன் தண்ணி குடிப்பாங்கிற மாதிரி அதுக்கு சில தண்டனைகள் அல்லாஹ் நரகத்தில் கொடுப்பான், கொள்ளுவான். அதுக்கு பிறகு என்னைக்கா இருந்தாலும் சொர்க்கத்தில் அல்லாஹ் அனுப்பிடுவான். இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்போதுமே அல்லாஹ்க்கு நன்றி செய்வோம். இந்த மக்கா எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பரா பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்குது. என்ன வார்த்தை சொன்னாலும் இதுக்கு பொருந்தும். பாலைவனத்தை சோலைவனமா மாத்தி அந்த இடத்துலயே அந்த மக்கா இருக்குது. அந்த மக்கா ஒன்றும் செய்ய முடியாது, ஏண்டாக்கா அது முஸ்லிம்களுக்காக சொந்தமானது. அப்துல் முகீஸ் இன்ஷா அல்லாஹ் ஜஸாக் அல்லாஹ் எல்லா உலக முஸ்லிம்களுக்காகவும் துஆ, எல்லாரும் நல்லா வாழணும், எல்லாரும் ஒற்றுமையா வாழணும், இந்த பூ உலகத்துல எல்லா நலங்களும் பெற்று வாழணும்னு எல்லாத்துக்கும் துஆ செய்வேன். எப்போதுமே நான் சொல்லுவேன், ஏண்டா எங்கள்கிட்ட வியாபாரம் பண்றாங்கல்ல அவங்களுக்கே நான் சொல்லுவேன், நாங்க நலமா இருக்கோம், வசதியா இருக்கோம், இதே மாதிரி வசதி நீங்களும் படணும். நீங்களும் எங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு நீங்களும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியே தான் கொடுப்பேன் தான். என் ஆசையே எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான். ஏண்டா அல்லாஹ் தாலா அவ்வளவு சிறப்பா என்ன வச்சிருக்கான், அது மாதிரி எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த என்னுடைய நண்பர், பாலிய நண்பர் வந்துட்டார் அப்துல். வாங்க வாங்க வியாபாரி, தொழில் அதிபரே வாங்க,
காலையிலே ஃபஜ்ர் தொழுது 20 மாப்பிள்ள எல்லாம் பறக்க செய்யட்டுன்னு சொல்லலாம் வியாபாரத்தில். காலையிலே முடிச்சவங்களுக்கு ஒரு காலைல ஒரு தடவை ஆர்டிஐக்கு போன மாப்பிள்ள இந்தியாவில் மன்னார்குடி பேர் இருந்தது ஒரு வேலையா போனேன்னு சொன்னார், நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரல அப்படின்ட்டாரு. சார் நான் 10 கிலோமீட்டர்லாம் வந்திருக்கேன் சார், கொஞ்சம் இறக்கப்படுங்க, இந்நேரத்தில் வந்துட்டு திருப்பி போயிட்டு வர முடியுமா சார், என்ன சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு. அவர் சொன்னார், இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டி இந்த வேலையே முடியாது, ஆனால் காலையில் தேடி இரவு தேடி போகிற பறவைகளுக்கு ரிஸ்க் கிடச்சிரும், அதனால் நீங்கள் காலையிலேயே வந்துட்டிய, நீங்கள் கவலைப்படாமல் போங்க, உங்களுக்கு டைம் இருக்குது, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்ட்டாரு. அப்புறம் ஊரில் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், பார்த்தோன்னே சிரிச்சுட்டு நீங்கள் பற்றிலாம் எவ்வளோ டைம் இருக்குது பற்றிலாம் உங்களுக்கு அப்படின்ட்டாரு. அவன் நீ காலையிலே எந்திரிச்சிட மாப்பிள்ள, எல்லாம் பறக்க செய்வான், எனக்காகவும் துவா செய்யும் மாப்பிள்ள, எல்லாரும் துவா செய்யுங்க, எல்லாருடைய பிளெஸிங் வாழ்த்துக்கள்ல தான் நம்ம நல்லா இருக்கிறது, யாருடைய பத்தாவுக்குன்னு ஆளாகிறது இல்லை, யாரும் என்னை சபிக்க வேணாம், ஏண்டா மனிதருடைய துவாவனுங்கிற ஒரு நம்பிக்கையில் உள்ள ஆள் மாப்பிள்ள. நான் இன்ஷால்லா துவா செய், வாழ்த்துக்கள். நம்ம பாலிய நண்பர், நம்மளுடைய வகுப்பு தோழர், நான் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ், எல்லாத்தையும் விசாரிச்ச மக்களுக்கு சலாம் சொல்லு மாப்பிள்ள. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. இந்த சந்தோஷத்தை வெளிப்பாடா நான் லைவ் போடுறேன். என்னடா லைவ் போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, இதுக்காக தான் காசு கொடுத்து சிம் கார்டு வாங்கி வச்சிருக்கேன், விலை கூட உள்ளது வாங்கி வச்சிருக்கேன், அதாவது டாட்டா குறையாது, குறைஞ்சாலும் மேற்கொண்டு டாப் அப் பண்ணுவேன். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ், பார்த்தமைக்கு நன்றி. ஷராஃபத் ஓகே தம்பி, வாழ்த்துக்கள். பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்துல் முக்ஷித் வாழ்த்துக்கள். 5 பேர் பார்க்குறிய, 3 பேருடைய பேர் வந்துச்சு, அதான் இந்த வாழ்த்துக்களுடன் நான் முபாரக், நன்றி.